டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். முதலிலே இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க தன்மையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்றைய நாள் 2/4/2019. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி திரியோதசி. இன்று மாலை பிரதோஷம். நல்ல காரியங்களை இன்றைய அளவிலே செய்யக்கூடாது. ஏனென்றால் இன்றைய நாள் கரினா என்பதை அனைவரும் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய நாளுக்கு உரிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது காசிப மகரிஷி. இன்றைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சதயம். இந்த நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய நாளிலே சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசியானது கடக ராசி. இப்பொழுது அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தார்களோ செவ்வாயுடைய குணத்தையும் காட்டும், கேதுவுடைய குணத்தை காட்டும். கேதுவை செம்பாம்பு என்று சித்தர்கள் கூறுகிறார். யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேஷ ராசியில் பிறந்தார்களோ, விருச்சிக ராசியில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் 9, 18, 27 பிறந்தார்களோ, யாரெல்லாம் 7, 16, 25 பிறந்தார்களோ, யாரெல்லாம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் அஸ்வினி, மகம், மூலம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, அவர்கள் எல்லாம் இன்றைய மாலை பொழுதிலே சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ தின வழிபாடில் முக்கியமாக கலந்து கொள்ள, அங்கே கலந்து அந்த பூஜையிலே அந்த பூஜை முறைகளை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் நல்லதொரு நாளாக, சக்தி வாய்ந்த நாளாக இது இருக்கும். யாரெல்லாம் தெற்கை தலைவாசலாய் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் வாஸ்து ரீதியாக, யாரெல்லாம் இன்றைய நாளிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ, திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் இன்றைய தினத்திலே ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே போற்றி போற்றி என்று 9 தடவை சொல்லி பாருங்கள். உங்கள் அனுபவ வாழ்க்கையிலே நிச்சயமான பலனை நீங்கள் எட்டுவீர்கள். இப்பொழுது அனைத்து ராசிகளுடைய பலாபலனை பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கி 9 பாதங்கள். அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட தைரியத்திற்கு பேர் போன, துணிச்சலுக்கு பேர் போன, வீரியத்திற்கு பேர் போன, வீரத்திற்கு பேர் போன, எதிலும் முதன்மையாக இருக்கின்ற மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய அருமையான ஒரு நாளில், இது பெருமையாக இருக்கின்ற இந்த நாளில் முன்னோர்களுடைய சொத்து கிடைக்க வழிபிறக்கும். குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த நாளிலே நீங்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் பலிதமாகும். இளைய சகோதரத்தின் மூலமாக ஒற்றுமை உண்டாகி நல்ல ஒரு திட்டங்கள் உருவாகி வெற்றியை கொடுக்கின்ற இந்த நாள். சிவனுடைய வழிபாடும் முருக வழிபாடும் இணைந்து செய்யும் பொழுது அனைத்து காரியங்களிலும் வெற்றி. ரிஷப ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால், கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய சாந்தத்தன்மைக்கும் காந்தத்தன்மைக்கும் நிதானத்திற்கும் சமாதானத்திற்கும் பேர் போன சிவனின் வாகனத்தை சின்னமாக பெற்ற ரிஷபராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே உதிர்க்கின்ற அந்த வார்த்தையிலே கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். மனிதனுடைய வாழ்க்கைக்கே இந்த வார்த்தைகள் தான் காரணம். அந்த வார்த்தைகளை கவனத்துடன் இன்றைய தினத்திலே நீங்கள் கையாள, அது வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, முதலாளிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, சக பாகஸ்தர்களாக இருந்தாலும் சரி,
அதை மட்டும் கவனித்துக் கொண்டால் இன்றைய நாள் இனிப்பான நாள். அம்மன் அம்பாள் அந்த சக்தி என்ற தெய்வங்களை வணங்கி மன ஆறுதலை பெற்று தேறுதலை பெற்று குறிப்பாக துர்க வழிபாடு செய்து முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியை பெறும். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கலாம். மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய அறிவுக்கு வேர் போன பெரிய நுணுக்கமான விஷயங்கள் எளிதில் புரிந்து கொள்கின்ற அறிவு மிகுந்த பேச்சு சக்தி மிகுந்த மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே குழப்பங்கள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். இருந்தால் நாளின் இறுதி பகுதியிலே தெளிவு பெற்று வலிவு பெற்று பொலிவு பெற்று எடுத்த காரியங்களிலே வெற்றி பெற்று பெருமாளுடைய வழிபாடு திருமாலுடைய வழிபாடு விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ற மந்திரத்தின் வழிகாட்டுதல் உங்களுக்கு வெற்றியை வந்து குவிக்கும். கடக ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விஐபி வட்டாரங்களின் நட்பாக கொண்ட கற்பனா சக்தி மிகுந்த கவிதை ஆற்றல் உள்ள பேச்சு சாமர்த்தியம் மிகுந்த அரசியல் ஆர்வம் உள்ள கடக ராசிக்காரர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று சைவ உணவை ஏற்க வேண்டும், மௌனியாக இருக்க வேண்டும், ஷூரிட்டி கேரண்டி என்பதில் கையெழுத்து இடக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடக்கூடாது, பெரிய பத்திரங்களில் கையெழுத்திடக்கூடாது, பயணங்களிலே கவனம் செலுத்தி அபாயத்தையும் விபத்தையும் தடுக்க முயற்சி செய்ய வேண்டும், குலதெய்வத்தை வேண்ட வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். விவாதங்களில் அதிகம் ஈடுபடாத ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு வேலை செய்தால் இந்த சந்திராஷ்டமம் உங்களை ஒன்றும் செய்யாது, சமாதானமாக நீங்கள் இருக்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட நிர்வாகத்திறமை பெற்ற எதிலும் முதலிடம் என் இடம் என்பதை அதிகாரபூர்வமாக கம்பீரமாக தலைவனாக நின்று சொல்லுகின்ற சிம்மராசிக்காரன் இன்றைய தினத்திலே மூத்த சகோதரத்தின் மீது உதவி உண்டு. அவருடைய உதவியால் உங்களுக்கு பெரிய லாபம் உண்டு. முயற்சித்த காரியங்கள் வெற்றி பெறும். தொலை தூரத்திலே இருந்து மகிழ்ச்சியான செய்தி வரும். வியாபாரத்திலே நல் அறிகுறிகளை காட்டும். சமாதானமான நாள், சாந்தமான நாள், வெற்றியை பெறுகின்ற நாள், உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்கின்ற இந்த நாளை சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிவ வழிபாடை நீங்கள் மறக்கவே கூடாது. அந்த சிவ மந்திரத்தையோ அல்லது காயத்ரியோ சதா சர்வகாலம் உச்சரித்து வர இதிலும் ஏற்றம் ஏமாற்றம் என்பது கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திரம் 2, 3, 4, அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நடப்பு வாழ்க்கை என்பது சரியாக இருந்தால்தான் நமக்கு எதிர்காலம். நேற்றைய வாழ்க்கையில் உழைத்தால்தான் இன்றைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும். உழைப்பே தெய்வம் என்று வாழ்கின்றார். பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து இனிப்பான அந்த முகத்தால் உங்கள் பணிகளை செய்து வெற்றி பெறுகின்ற கன்னியா ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திலே தொழிலிலே அதிக பலு இருக்கும், வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும், நீண்ட பயணம் இருக்கும். இருந்தாலும் கூட இறுதி நாள் நிம்மதி தரும், வெற்றி தரும், மகிழ்ச்சியை தரும் என்பதை நினைவில் கொண்டு தேனியாக உழைத்து இந்த நாளின் வெற்றியை நீங்கள் ருசிக்கலாம். மேலும் சக்கரத்து ஆழ்வாரையும் தன்வந்திரியும் வணங்கி வர ஆரோக்கியமும் பொருளாதாரம் மேம்படுகின்ற நிலை உங்களுக்கு தென்படும்.
துலாம் ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கி எடை போட்டு நடை பயிலுகின்ற, சமாதானம் செய்கின்ற, நீதியை பாராட்டுகின்ற, நிதியை திரட்டுகின்ற, கலை உலகத்திலே பெரிய பங்கை அளித்து மின்னுகின்ற, புகழ் பெறுகின்ற துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே தகப்பனாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கிறதா என்று சீர்படுத்த வேண்டும். தொலைதூர பயணம் ஒன்று இருந்தால் அதில் ஆராய்ச்சி செய்து தெய்வ சிந்தனையை கூட்டி, குறிப்பாக கஞ்சனூர் சிவபெருமானை வணங்கி, அக்னீஸ்வரரை வணங்கி உங்களுடைய செல்வ பலங்களை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய காலபுருஷ தத்துவத்தின் படி 8வது ராசி. பிறருக்கு புதிராக இருந்து, அந்த புதிருக்கு புதிராக இருந்து வாழ்க்கை நடத்துகின்ற, பிறருக்கு வழிகாட்டுகின்ற, பிறருக்கு ஏணியாக இருக்கின்ற, பிறர் கரை சேர்வதற்கு தோணியாக இருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே பயணத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பயணத்திலே கவனத்தை குவித்து குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் பயணம் செய்யும் போது அதிலே வருகின்ற ஆபத்துகள், சிக்கல்கள் உங்களை வந்து சேராது. முருகனை நீங்கள் வழிபட வேண்டும். கூடவே பாம்பன் சாமிகளை குருவாக ஏற்று அந்த முருக சிந்தனை உங்களுக்கு இருந்தால் எந்த விதமான ஆபத்தையும் உங்களால் சமாளிக்க முடியும் இன்றைய அளவிலே என்பதை விருச்சிக ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள. தனுசு ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்ப்போம். மூலம் 1, 2, 3, 4, போராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட ஆன்மீக பலமே இந்த உலகத்தில் சிறந்த பலம். கடவுள் ஒருவரே உயர்ந்தவர், பக்தியே சக்தி தரும் என்று வாழ்க்கை நடத்துகின்ற தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய அளவிலே உங்கள் வாழ்க்கை துணைவியிடம், சகபாகஸ்தர்களுடன் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொண்டார். இந்த நாளின் முடிவிலே இனிப்பான பலன்கள் உங்களை எட்டும், இல்லை என்றால் கசக்கும். எப்பொழுதும் மகான்களை மனதிலே நினைத்துக் கொண்டு, குறிப்பாக அகப்பை சித்தர், காகபுஜண்டர் என்ற சித்தரை வணங்கி உங்கள் நாட்களை தொடங்கும் பொழுது இதை போன்ற சிக்கல் பிக்கல் என்பது உங்களுக்கு இருக்காது. மகர ராசி காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்ப்போம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்காரர்கள். நீங்கள் மற்ற ராசிகளுக்கு சிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழிகாட்டிகளாகவும் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினத்திலே விரோதிகள் அடங்குவார்கள். மருத்துவத்துக்கு உங்கள் ஆரோக்கியம் கட்டுப்படும், வியாதிகள் கட்டுப்படும். இந்த நாளிலே அறிந்து புரிந்து தெரிந்து நடந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஓட்டம் நன்றாக இருக்கும். அதனால் கவனத்தோடு நகர்த்தக்கூடிய இந்த நாளிலே தெய்வ நாமத்தை சொல்ல வேண்டும் என்றால் அனுமன் சாலிசா என்ற மந்திரத்தை சொல்லி அல்லது அனுமனுடைய காயத்ரியை சொல்லி வருகின்ற அபாயங்களுக்கு உபாயங்கள் தேடி, அபாயங்களை அடைந்தாலும் கூட அதிலிருந்து தப்பிக்கின்ற மார்க்கத்தை இறைவன் உங்களுக்கு வழங்கும். கும்பராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களில் உள்ளடக்கி பார்ப்பதற்கு எளிமையாக இருந்தாலும் வலிமையாக இருக்கின்ற கும்பராசிக்காரர்களே, முக்கியமான அங்கங்களை நாடாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, அந்த நாடியை பிடித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினத்திலே செய்கின்ற தொழிலிலே குழந்தைகளிடமே
அல்லது குலதெய்வத்தினுடைய குறை இருந்தால் அதை நிறையாக்கி இன்றைய நாளை நீங்கள் உழைப்பை கூட்டி பிழைப்பை காட்டினால் அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு இறுதியிலே இனிப்பாக வரும். மீன ராசிக்காரருடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். புரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 அனைத்து விஷயங்களையும் விரல் நுனிகளிலே வைத்து தேடல் என்ற பகுதியிலே அது ஆழ்கடலின் ஆழத்தை எட்டி பிடிக்கின்ற வானத்தை தட்டி பறிக்கின்ற புத்தியை பெற்ற மீன ராசிக்காரர்களே, அன்னையினுடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இருக்கின்ற வீட்டிலே வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த வாஸ்து பகவானை வேண்ட வேண்டும். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்று கூறுகிறார்கள். அதிலே பிரச்சனை வராத இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு மகானை வணங்கி அவர்களுடைய அருளாசியை பெற்று எந்த நாளையும் உங்களால் உருட்ட முடியும் என்பதை புரிந்து கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு அர்த்தமான நாள். இது வரையில் பொது பலனை கண்டு கழித்த நாம் உங்களுடைய ஜாதகத்திலே தனிப்பட்ட பலனுக்கு விடைகள் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே இருக்கிறது. அதை ஒரு முறை எடுத்து வந்து எஞ்சோதிட ரீதியாக இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது வாஸ்து ரீதியாக இருந்தாலும் சரி, தகுந்த விளக்கங்களை பெற்று ஏற்றங்களை பெற்று மாற்றங்களை பெற்று ஏமாற்றங்களை தவிர்த்து விடலாம். இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு ஒரு முன்பதிவு செய்து உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றி பெற எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.